இப்ப இவங்க சொல்றதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 70 நாள்ல அவன் வீட்டை விட்டு வெளில போன மாதிரியே தெரியல. வீட்டிலே இருப்பாராம், பெட்ரூம்லேயே இருப்பாராம். இது மாதிரி செய்யும்போது இதை உங்க அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா வெளில சொன்னீங்கன்னா நான் பிளேடால கையை அறுத்துக்குவேன். அது 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 வந்து இந்த செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் இன்ஜுரிஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிக் வேலை, சைக்கோ வேலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பசங்க எல்லாமே வீட்டில் உட்காந்துருக்கான்ல 24 மணி நேரமும் அவனுக்கு வேலையே படம் பார்க்கறது தான். நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது, அமேசான் ப்ரைமில் போய் தேடி தேடி பார்க்குறது. இப்போ நான் வெளிப்படையாக என்னால் பேர் சொல்ல முடியாது. ஒரு ஆங்கில பெண் எழுத்தாளர் எழுதின ஒரு சீரீஸ் இருக்குது. அதில் ஒரு 7-8 தொகுதிகள் இருக்குது படம். அந்த படத்துக்கு அந்த அம்மாவுக்கு சில அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. அதை எழுதியது ஒரு பெண். அந்த திரைப்படங்களை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க எல்லா விஷயமும் அதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு மிகப்பெரிய பணக்காரன், பணம் இருக்கிற ஒரே ஒரு திமிரில் எந்த பொண்ணை பார்த்தாலும் கான்ட்ராக்ட் போடுவான். கான்ட்ராக்ட் போடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கும் எனக்கும் காதல் கிடையாது, காமம் மட்டும்தான். என் உடல் என்பதை உன் உடல் மீது செலுத்துவதற்குண்டான எல்லா உரிமைகளையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும், கையெழுத்து போடு. நான் என்னவெல்லாம் பரிசோதனை முயற்சிகளை அல்லது பலாத்கார முயற்சிகளை உன் உடல் மீது நிகழ்த்துகிறேனோ அதற்குண்டான எந்த விதமான இழப்பீடையும் நீ கேட்கக்கூடாது. நீ மனம் சார்ந்து உடல் சார்ந்து என்னோடு ஒத்து செல்வதற்குண்டான எல்லா அம்சங்களும் இதில் இருக்கு, படிச்சு போட்டு கையெழுத்து போடும்பா. அதனுடைய தொகுதி வந்து 6-7 வந்திருக்கு. நான் வெளிப்படையாக இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பலை. அது நம்ம ஆராய்ச்சிகளுக்காக உள்ளே போய் படிக்கிறது, பார்க்கறது. அதில் வருகின்ற காட்சி அமைப்புகள் இருக்கு பாருங்க, அது இந்த அம்மா சொல்றதுல இருக்கு. கட்டி போட்டான், துன்புறுத்தினான் அப்படின்றதுக்கெல்லாம் பேர் நான் சொன்னேன் இல்லையா, வெகு காலமாக 5ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து இதெல்லாம் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் வடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். ஃபெட்டிஷம்னு சிலர் சொல்லுவாங்க, பிடிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. இந்த பிடிஎஸ்எம்ன்றது வந்து பாண்டேஜ், டிசிப்ளின், டாமினன்ஸ், என்ன ஸ்லேவரி, சப்மிசிவ், மேசோகிசம். மேசோகிசம் என்றால் துன்புறுத்தி இன்பம் அனுபவிப்பது, வலிகளை கதறிவிட்டு அந்த இடத்தில் தனக்கு உச்சம் வருவதாக பார்த்து கொள்வது, வலியை ரசிப்பது, வலியோடு ருசிப்பது என்கின்ற சில பிறழ் மனம் சார்ந்த நிகழ்வுகளை காமம் என்ற பெயரில் வெளியில போய் நடத்துறது வேற, அதை வீட்டுக்குள்ளே நடத்துகின்ற முயற்சியை தான் இந்த பையன் பண்ணியிருக்கான்றது வந்து வெளியில வருது.